السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز وفرقانه الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا يصدنكم الشيطان إنه لكم عدو مبين. صدق الله العظيم. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புகழின் கொண்டு நான் ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக படைக்கக்கூடியவன், பரிபாலிக்கக்கூடியவன், அனைவருக்கும் அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய உதவி செய்யக்கூடியவன். அவன் தான் நம்மை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் சக்தி வாய்ந்தவனாகவும் அனைத்தையும் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் அல் அஹத், யாருடைய தேவையும் இல்லாதவனாக இருக்கின்றான். நிச்சயமாக அவன் அல் அலீம், அனைத்தையும், இன்றைய காலம், கடந்த காலம், கடக்க போகின்ற காலத்தை தெரிந்தவனாக இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஸ்-சமீ, அனைத்தையும், உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்தையும் கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான். அது வானலோகமாக இருந்தாலும் சரி, கடலாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல் முக்ததிர், அல்லாஹ்க்கு எந்த ஒரு விடயமும் கஷ்டமல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு எதுவும் இம்பாசிபிள் என்றது கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையும் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். ஸலாத்தும் ஸலாமும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து பின்பற்றிய சஹாபாக்கள், குடும்பத்தார்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவரும் மீதும் உண்டாவதாக. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Avant de commencer chaque discours, il faut nous rappeler et louer notre Seigneur Allah subhanahu wa ta'ala, car toutes les louanges et les remerciements vont à lui. Car Allah est le créateur, Allah est le pourvoyeur, Allah est le protecteur. Allah, et ça c'est sûr, c'est le plus puissant et il est capable de tout. Il est également Al-Ahad, il n'a besoin de l'aide de personne. Il est Al-Alim, il connaît le passé, le présent et le futur. Il est également As-Sami, il entend chaque son sur terre, que ce soit sur terre, dans les cieux et même dans les océans. Et il est Al-Muqtadir, rien n'est difficile ou impossible pour Allah subhanahu wa ta'ala. Également, que la paix et les bénédictions soient sur notre prophète bien-aimé Muhammad sallallahu alayhi wa sallam, ainsi que sur sa famille, ses compagnons et tous les musulmans jusqu'au jour du jugement dernier. கண்ணியமான சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, முதலாக ஆரம்பமாக நாம் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். ரமதானுடைய மாதம், இது அல்லாஹ்வுடைய ஒரு அன்பளிப்பு என்றதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட அன்பளிப்பு சொன்னால், அதுல அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தொடர்ந்து இறங்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தானை விளங்குகிறான். நரகத்துடைய கதவுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூடுகின்றான். ஜன்னவுடைய சொர்க்கத்துடைய கதவுகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திறந்து வைத்திருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, நீங்க யோசிப்பீங்க, 3 மாதங்களுக்கு முன்னால இந்த நோன்புடைய டாபிக் ஏன் இன்றைக்கு எடுத்திருக்கிறோம் என்றது நீங்க யோசிக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலும் சரி, சலஃபினு சாலிஹீன் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால், அவர்கள் குறைந்து 5-6 மாதங்களுக்கு முன்னால் இந்த நோன்புக்காக வேண்டி தயார் செய்யக்கூடியவனாக இருந்தார்கள்.
6 மாதங்களுக்கு முன்னால் இந்த நோன்பை தயார் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இந்த நோன்பு வரக்கூடிய நேரத்துல பெரியார்கள் சஹாபாக்கள் அவங்க பதறல்ல, ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆகல. ஏன் இந்த காலம் ஏன் அந்த விடயத்தை ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆகல என்று சொல்றோம்னு சொன்னால், உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க, அவங்க அந்த நோன்பு மாசம் வந்தா சாப்பாடு தயாரிக்கணும், நோன்பு துறக்கிற விஷயங்களை செய்யணும், நோன்பு துறக்கிற ஆட்களை கூப்பிடணும் என்றதுல நினைச்சு ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆகல. நோன்பு மிகவும் லேசாக அவங்க எடுத்துக்கொண்டாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அவங்க ஏன் 6 மாதங்களுக்கு முன்னால் நோன்பை தயார் செய்தாங்க என்றால், அந்த நோம்பினுடைய பொறுமதியை அவங்களோட உள்ளத்துல விளங்கி கொண்டிருந்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நாம் கடந்த காலங்கள் என்ன செய்தோம் என்று பார்க்கறதுக்கு தேவையில்ல, இவ்வளவு காலம் குர்ஆன் ஓதல் என்று நினைக்க தேவையில்ல. இப்ப எங்களுடைய என்ன சக்தி இருக்குதோ அந்த சக்தியை கொண்டு வரக்கூடிய நோன்பை தயார் செய்து அந்த நோன்புக்கான விடயங்களை செய்வதுதான் நான் புத்திசாலித்தனமாக இருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, எங்களோட போன்களை பார்க்காம எங்களுக்கு சொல்லலுமா இன்றைக்கு நாங்க எந்த மாதத்தில் இருக்கிறோம்னு சொல்லலுமா? நமக்கு இன்னும் அங்க தெரியாது, ரஜபுடைய மாதம் வந்துட்டு என்றது தெரியாது, வந்து ஒரு 2 நாட்கள் ஆகுது, நாளைக்கு ஒரு 3வது தினம் வரப்போகுது. கண்ணியமான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழக்கம் என்ன, 3 மாதங்களுக்கு முன்னர் ரஜப் மாதம் வந்தால் அவங்க ஒரு துஆ கேட்பாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், எங்களுக்கு ரஜபுடைய மாதத்துல பரக்கத் செய்வானாக, ஷஅபானிலே பரக்கத் செய்வானாக, இந்த ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகைகளும் தொடர்ந்து ஓதக்கூடியவராக இருந்தார்கள். Chers frères, chères sœurs, aujourd'hui nous allons parler du mois du Ramadan. Pour commencer, il faut savoir que le mois du Ramadan, c'est un cadeau de notre Seigneur Allah subhanahu wa ta'ala. C'est une période de grande miséricorde de la part de Allah. Tout d'abord, c'est un mois de grande miséricorde. Tout d'abord, pourquoi? Parce que ce mois-ci, Allah, il nous a promis, il nous a dit qu'il avait fermé les portes de l'enfer. C'est-à-dire qu'il avait enchaîné Shaitan. Et là, les portes du paradis, elles sont grandes ouvertes. Donc maintenant, c'est fini les waswas. C'est que entre nous et Allah. Vous vous demandez aussi peut-être pourquoi ce sujet du Ramadan, il est abordé aussitôt. Chers frères, chères sœurs, au nom d'Allah subhanahu wa ta'ala, les pieux prédécesseurs, ceux qui nous ont précédés, nos ancêtres, ils préparaient le mois du Ramadan 6 mois en avance. 6 mois en avance, avant le mois du Ramadan, ils se préparaient. Parce qu'ils connaissaient les valeurs de ce mois, ils reconnaissaient les bienfaits du mois du Ramadan, et ça, ils le reconnaissaient dans leur cœur. Ils connaissaient tous les bienfaits de ce mois-là. Et ils se préparaient 6 mois à l'avance pour se préparer activement. Et le fait de se préparer en avance, en fait, ça leur faisait arriver le mois du Ramadan sans aucun stress. C'est pas comme nous, 2 semaines avant, on est tous à H-Market ou à Auchan en train de préparer nos courses, en train de préparer la liste des invités. Ah, il faut que j'invite un tel, il faut que j'invite un tel. Non, c'est pas que le mois du Ramadan, c'est pas juste la nourriture. Ou qu'est-ce que je vais boire ce soir pour le iftar, ou qui est-ce que je vais inviter, qu'est-ce que je ne vais pas inviter, etc. Le mois du Ramadan, ça se passe déjà dans notre cœur. Parce que le mois du Ramadan, il a plein de bienfaits que nous, on va essayer de se pencher aujourd'hui. Et c'est aussi un mois où il faut qu'on lutte de toutes nos forces. Pourquoi? Précédemment, on vous a dit que les portes de l'enfer sont fermées, Shaitan n'est plus là. Donc maintenant, on ne peut plus regretter le passé, ce qui est fait est fait. Mais il faut profiter de ce moment-là pour faire des bonnes actions, pour nous réformer, etc. Il faut profiter de ce moment-là. Et le prophète sallallahu alayhi wa sallam, il avait une pratique. Il avait une invocation qui disait 2 mois avant. Et ça tombe bien, parce que là, depuis 2 jours, on est tombé dans le mois de Rajab. Ça veut dire 2 mois avant le mois du Ramadan. Il y a Rajab, Sha'ban, et ensuite Ramadan. Et le prophète sallallahu alayhi wa sallam, qu'est-ce qu'il disait? Il disait Allahumma barik lana fi Rajaba wa Sha'ban wa balighna Ramadan. Ce qui veut dire, oh Allah, bénis-nous en ce mois de Rajab et Sha'ban et fais-nous attendre Ramadan. Et pourquoi il disait ça, le prophète sallallahu alayhi wa sallam? Parce qu'on n'est pas sûr d'atteindre le mois de Ramadan. Il nous reste encore 2 mois. Et même si on est à la veille du mois du Ramadan,
il faut continuer à réciter cette invocation parce qu'on ne sait pas ce qui peut nous arriver. Là, alhamdoulilah, on est là encore, mais peut-être qu'il y a des personnes qui nous ont quittés entre ces 2 ramadans-là, peut-être qu'on peut en faire partie. Donc il faut en profiter. கண்ணியமான சகோதரர்களே சகோதரிகளே, சலஃபுல் சாலிஹீன் பெரியார்கள் முந்திய மக்கள் அவங்க நோம்ப அழகான முறையில் அவங்க செப்பரேட் பண்ணி கொள்வாங்க. எங்களுடைய வழக்கம் எப்படி நோம்ப நாங்க தயார் பண்ணக்கூடிய நேரத்துல நாம் 10 10 10 என்று நாங்கள் செப்பரேட் பண்ணக்கூடியவராக இருக்கின்றோம். எனக்கு தெரியும், முதலாவது 10, 2வது 10, 3வது 10 என்று நாங்க நினைச்சு நாங்க அதை செப்பரேட் பண்ணி பழகி இருக்கின்றோம். ஆனா கண்ணியமான சகோதரர்களே, சலஃபுல் சாலிஹீன் அவங்க முந்தியவர்கள் அவங்க நோன்பை 20 10 பிரிச்சிருந்தார்கள். 20 10 பிரிச்சிருந்தார்கள். ஏன் பிரிச்சிருந்தார்கள் என்றால் அவர்களுடைய அமல் இபாதத்களை லேசான முறையில வேகமான முறையில செய்வதற்காக பிரிச்சிருந்தார்கள். இந்த நேரத்துல அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சரியான மெலிந்திருந்தார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, நீங்க இவ்வளவு மெலிஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க சொன்னாங்க, சில காலங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர்ந்து நோன்பு நோட்டு கொண்டிருப்பாங்க. நினைப்பாங்களா, ரசூலுல்லாஹ் எப்பயும் நோன்பு தான் நீக்கிறாங்களே, இது நோன்பு இல்லாத காலமே நினைப்பாங்க. சில காலங்கள் நினைச்சு ரசூலுல்லாஹ் நோன்பே பிடிக்க மாட்டாங்க. நினைச்சாங்க ரசூலுல்லாஹ் நோன்பே பிடிக்கமா தெரியலையே, நாங்க சஹாபாக்கள் சுன்னதா நோன்பு பிடிக்கிறோம், ஆனா ரசூலுல்லாஹ் நோன்பு பிடிச்ச மாதிரியே விளங்கலே என்று சஹாபாக்கள் நினைக்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் நோன்பு பிடிச்சாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இத மாதிரி அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த வார்த்தைக்கு எப்படி டிரான்ஸ்லேட் பண்றதுன்னு தெரியாது. அது முதம்மரா என்ற ஒரு வார்த்தையை பாவிக்கிறாங்க. அரபுல அல் முதம்மரா என்ற ஒரு வார்த்தையை பாவிக்கிறாங்க. எப்படி என்றால், அந்த முந்தைய காலங்கள்ல இந்த காலத்துல ஒரு ஹார்ஸ் ரைடிங் போற ஆட்கள், அந்த ஹார்ஸ் ரைடிங் இல்ல ரேசிங் போற ஆட்கள், அவங்க அந்த காலம் வரக்கூடிய நேரத்துல சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டுவாங்க. சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி அவங்களுடைய ரேஸுக்காக வேண்டி தயார் பண்ணுவாங்க. இப்படி இந்த எக்ஸாம்பிள் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இப்படி நான் நோன்புக்காக வேண்டி நான் தயார் செஞ்சு கொண்டிருக்கின்றேன் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்களே, ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஏன் 20 10 சொன்னால், அவங்க நினைப்பாங்க இந்த 20 நாட்கள்ல நான் ஒரு 28 ஜூஸ் முடிப்பேன், 25 ஜூஸ் முடிப்பேன், 25 நாட்கள் நினைப்பாங்க. அப்ப கடைசி 10 நாள் அவங்க அதுக்கு ஒரு டார்கெட்டை வைக்க மாட்டாங்க. ஒரு குர்ஆன் ஓதுறதாக இருந்தாலும் 20 நாள்ல நான் முடிப்பேன் ஒரு டார்கெட் வைப்பாங்க. அப்ப 20 நாட்கள்ல நாங்க டார்கெட் முடிச்சு இல்லைன்னு சொன்னா கடைசி 10ல அந்த கடைசி முதல் 20 வந்து நாங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம். இன்றைக்கு நாங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, மாஷா அல்லாஹ், இந்த ஆரம்ப 5 நாள் சும்மா ஃபாஸ்டா மாஷா அல்லாஹ் குர்ஆன் ஃபாஸ்டா இருக்கும், டெய்லி ஒரு குர்ஆன் நீக்கும், 17 15 போகல நாங்க பின்னுக்காவி பேட்டி கொண்டிருப்போம். அப்ப 20 ஆகிறதுக்கு பின்னால இப்ப அண்ணா கடைசி 10 வந்துட்டு குர்ஆன் முடிக்கணும் என்று பல சட்டம் நாங்க மறுபடியும் மத்ஹபி பண்ண கூடியவராக இருக்கின்றோம். அதனால முதல் 20ல ஒரு டார்கெட்டை வச்சு கடைசி 20ல வந்து எக்ஸ்ட்ராவான அமல்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு தாக்கத்தை, அது ஆரம்ப சொல்ற மாதிரி ஒரு கடைசி ரேஸுடைய கடைசி நேரம் வரக்கூடிய 5வது கியர்ல போட்டு ஃபாஸ்டா போறது மாதிரி அவங்க கடைசி 10ல வேகமாக அமல் செய்யக்கூடியவராக இருந்தாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இந்த விடயத்தை செய்யக்கூடிய நேரத்துல ஷைத்தானை தான் நினைவுக்கு வரக்கூடியதாக. ஷைத்தான் இருக்கின்றானே, ஷைத்தான் எங்களுடைய அல்லாஹோட சேலஞ்ச் பண்ணினவர் தான் ஷைத்தான். இந்த ஷைத்தானை விட்டும் நாம் எந்த அளவுக்கு தவிர்த்து நிக்கிறதுக்கு நாங்க முயற்சி செய்யணும். இன்ன ஷைத்தான லில் இன்சானி அதுவ்வும் முபீன், ஒரு கிளியரான எனிமி என்றது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஏராளமான இடத்துல அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். கண்ணியமான சகோதரர்களே, ஷைத்தானுடைய விடயங்கள்ல நாம் போகாம இருக்கிற அளவுக்கு நாம் மாட்டிப்பட மாட்டோம். ஷைத்தான் அவர்களுடைய வேலைகளை இப்பவே ஆரம்பிச்சு முடிஞ்சு இந்த நோன்பை நாம் நாசமாக்குவோம் என்றதை அவர் ஏற்கனவே பிளான் பண்ணி முடிஞ்சு இந்த வரக்காட்டையும் நாங்க யோசிச்சு பார்த்தா, பெருநாளுக்கு முன்னால் உடுப்பு வாங்குமே நாங்க இன்னும் நினைக்கல, நோன்பை பத்தி யோசிக்கவே இல்லை, பெருநாளை பத்தி யோசிக்கவே இல்லை, உடுப்புகளை நாங்க தயார் செய்வோம் நாங்க யோசிக்கவே இல்லை. ஷைத்தான் நேரம் 2 மாசம் இருக்குது தானே,
2 மாசம் இருக்குதானே மனசுக்கு போட்டு முடிஞ்சி. அதனால கண்ணியமான சகோதரர்களே, எங்கட தயாரிப்புகளை ஷைத்தானை விட்டு நாங்க தூரமாக இருப்பதை மிகவும் கட்டாயமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. Chers frères, chères sœurs, alors les plus prédécesseurs, ils avaient une manière d'organiser ce mois qui était une manière qui était plus raisonnable. En fait, ce qu'ils faisaient, nous, on est plutôt sur une planification de nos jours en 10, 10, 10. C'est-à-dire qu'on coupe le mois du Ramadan en 3 parties de 10 jours. Eux, ils avaient une autre approche. Ils avaient une approche plutôt de 20 jours, 10 jours. 20 jours, 10 jours. Pourquoi en fait? Pour que dans les 20 premiers jours, en fait, ils donnent tout. Ils donnent tout, et dans le sens où, s'ils ont des objectifs, ils vont les faire dans ces 20 jours-là. Et auparavant, avant de rentrer dans le mois du Ramadan, ils avaient un entraînement en quelque sorte. Ils conditionnaient leur âme et leur corps, comme un des compagnons du prophète sallallahu alayhi wa sallam, qui était Abu Moussa al-Ash'ari. Il a rapporté que le prophète sallallahu alayhi wa sallam, avant le mois du Ramadan, il jeûnait à un point où il semblait qu'il jeûnait constamment. C'est comme s'il jeûnait tous les jours. Et il y avait d'autres périodes, sallallahu alayhi wa sallam, où il jeûnait pas du tout. C'est comme s'il n'avait jamais jeûné avant. Et cette manière-là, cette approche-là, c'est un mot en arabe qu'on dit Moulamra. C'est assez difficile à traduire, mais pour vous imaginer un peu l'image, c'est comme au jour d'aujourd'hui quand on est sur un cheval, il a plusieurs vitesses le cheval. Au début il est au trot, après d'un coup on lui met un petit coup, il galope. Et bah c'est pareil. En gros, c'est pour nous entraîner et après quand il galope, au bout d'un moment il est fatigué. Si on sprint directement, on fatigue. Donc il faut y aller progressivement. Mais il faut adapter notre corps à l'avance. Sauf que nous, au jour d'aujourd'hui, on arrive au mois du Ramadan, des fois, c'est quasiment la fin du mois du Sha'ban, on n'a pas jeûné un seul jour, notre corps il n'est pas du tout adapté, on a bien mangé, bien comme il faut, on a fait notre stock, et on arrive le mois du Ramadan, premier jour, c'est difficile, hein. Ah ouais, j'avoue, cette année c'est chaud. Mais pourquoi on ne s'est pas préparé en amont? Pourquoi on n'a pas suivi la sunna et nos plus prédécesseurs? Et en plus de tout ça, c'est un travail de shaitan tout ça. Quand on voit bien, quand on analyse bien, c'est un travail de shaitan. Nous, on vous en parle 2 mois à l'avance. Là, est-ce que vous pensez à ce qui va se passer au mois du Ramadan? On n'a même pas encore préparé le mois. Est-ce qu'on s'est dit dans notre tête, je vais essayer de finir le Coran pendant ce mois-là? Pas encore. Est-ce qu'on a pensé aux habits qu'on va acheter pour l'Aïd pour toute notre famille? Pas encore. Est-ce qu'on a préparé, si peut-être qu'on se dit que oui, il faut faire la zakat ce mois-ci, etc. Parce qu'il y a peut-être des gens qui ont utilisé le mois du Ramadan comme repère. Est-ce que vous avez déjà préparé ça dans votre tête? Non, pas encore. Tout ça à cause de qui? C'est Shaitan. Shaitan, il va tout faire pour que vous ne profitiez pas de ce mois correctement. Et il peut, parce que les portes de l'enfer, elles ne sont pas encore fermées. On a encore 2 mois pour que ça soit fermé, Inch'Allah. Donc lui, il va commencer à nous travailler dès maintenant. Mais c'est à nous de faire le nécessaire pour lutter contre ces waswas et toujours aller dans le droit chemin, Inch'Allah. Et autre chose, par rapport aux pieux prédécesseurs, je vais revenir par rapport à la planification 20-10. Donc les 20 premiers jours, en fait, ils faisaient tout pour, par exemple, les grands actes d'adoration ou tout ce qui est vraiment méritoire. Ils en profitaient de ces 20 premiers jours pour vraiment caler ça dans ces 20 jours-là. Par exemple, le Coran, ils ne vont pas se dire que je vais le finir dans les 30 jours. Ils vont se dire, je vais essayer de les finir dans les 20 premiers jours, et même au 20e jour, s'il doit me rester 4 ou 5 jours, allez, les 10 derniers jours, je peux les finir, c'est large. Tandis que nous, des fois, c'est un peu le contraire. Nous, on va se dire, allez, les 10 premiers jours, bon, allez, c'est le début, tranquille. Après, on arrive, c'est déjà le milieu, et là, les 10 derniers jours, on panique. Je peux encore finir, oh là là, je suis au 15e là, on est au 20e jour, comment est-ce que je vais faire? Après là, on commence à s'exciter, à aller un peu plus vite, tandis que les 10 derniers jours, c'est 10 derniers jours très importants, et on peut en profiter, comme les plus prédécesseurs, pour faire d'autres actes d'adoration, pour rajouter. Et eux, ce qu'ils faisaient, c'est qu'ils, carrément, c'est une image, ils mettaient la 5e. Ils allaient à fond, ils appuyaient sur le champignon, fouat. Et c'était pour faire encore plus de choses, parce que dans les 10 derniers jours, comme on va voir par la suite, ils sont très méritoires.
கண்ணியமான சகோதரர்களே, ஷைத்தானை பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஷைத்தானுடைய சின்ன ஆதிக்கங்கள், அவர் எப்படி எங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றான் என்றதுக்காக 2-3 எக்ஸாம்பிள் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். ஷைத்தான் எங்களுடைய வாழ்க்கையில எல்லா நிலைமைகளிலும் ஒரு சின்ன அமலாக இருந்தாலும் பெரிய அமலாக இருந்தாலும் ஷைத்தான் ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கின்றான் என்றதை நாங்க தெளிவா நினைச்சு கொள்வோம். இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன். மக்காவுக்கு போன மக்களுக்கு தெரியும், மக்கா சொல்லக்கூடிய இடம் சில மக்கள் தவம் இருந்து போகக்கூடியதாக இருக்குது. இந்தோனேஷியா மலேசியா போன நாட்டுகள்ல அவங்க ஒரு டிபாசிட் ஆரம்பிப்பாங்க. சின்ன வயசுல ஒரு டிபாசிட் ஆரம்பிச்சு இது 35-40-45 வயசு ஆக போகல கூட்டமா ஹஜ் உம்ராக்கு போவாங்க. போன மக்களுக்கு தெரியும், கூட்டமாக வருவாங்க ஒரே மாதிரி உடுத்து. இவங்க ஒரு தவம் மாதிரி தான் ஹஜ் உம்ராக்கு போகக்கூடியதாக இருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, ஷைத்தான் எந்த அளவுக்கு எங்களோட உள்ளங்கள் இறங்கி இருக்கிறான் என்றதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நாங்க உம்ராக்கு ஹஜ்ஜுக்கு போகிற நேரத்துல அந்த நேரத்துல நாம் என்ன நினைச்சுக்கணும், எங்களோட மனசு எப்படி இருக்கணும்? ரசூலுல்லாஹ் விரட்டின ஒரு இடம், ரசூலுல்லாஹுக்கு கஷ்டம் கொடுத்த ஒரு இடம், சஹாபாக்கள் செஞ்ச தியாகங்கள், அந்த காபாக்கு மேல இருந்து பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அஸான் சொன்னாங்க. இப்படிப்பட்ட சில விடயங்கள் தான் அவங்களோட இஸ்துவாக்கள், அவங்களுடைய கஷ்டங்கள், அவங்களோட தியாகங்கள் தான் எங்களோட உள்ளத்துக்கு வரணும். கண்ணியமான சகோதரர்களே, மாறாக அஸானுடைய நேரம் வரக்கூடிய நேரத்துல ஹஜ் உம்ராக்கு போன மக்கள் அனைவர்களுடைய போன் எடுத்து பார்த்தா அந்த பள்ளிக்கு பின்னால் இருக்கக்கூடிய கிளாக் டவரோட போட்டோ இருக்குது. அது அஸானுடைய நேரத்துல மீக்குது, அஸான் இல்லாத நேரத்துல மீக்குது. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு அம்யூஸ்மெண்ட் ஒரு ஃபீல்ட் ஆக்டிவிட்டிஸ் பார்க்க போற மாதிரி ஒரு அஸான் சொல்லக்கூடிய நேரத்துல அஸானுக்கு பதில் சொல்றதுக்கும் கஷ்டம். போன்களை எடுத்து திரும்பி அந்த கிளாக் டவரை பார்த்து சுப்ஹானல்லாஹ், அப்படி டிசைன் பாருங்க, ஒவ்வொரு லைட்டா ஆஃப் ஆகுது, இப்படி அஸான் போகுது, இப்படி போகுது, அஷ்ஹது அல்லா சொல்லக்கூடிய இப்படி போகுது. கண்ணியமான சகோதரர்களே, எங்களுக்கு பதில் சொல்றதுக்கும் கூட நினைவு இல்லாதவர்களாக அந்த ஷைத்தான் எங்களை மாத்திக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, அஸான் சொல்லக்கூடிய நேரத்துல ஷைத்தான் விரண்டு ஓடுகின்றான். அஸான் கேட்காத தூரத்துக்கு விரண்டு ஓடுகின்ற நேரத்துல நாம் ஷைத்தான்ட பின்னால விரண்டு ஓடுகின்றோம் எங்களோட போன்களை எடுத்து. கண்ணியமான சகோதரர்களே, அது காபாவுடைய நிலைமையா இருந்தாலும் சரி, இது மதீனாவுடைய பள்ளி, ரசூலுல்லாஹுடைய பள்ளியிலும் அதுதான். ரசூலுல்லாஹ் கஷ்டப்பட்டாங்க, ரசூலுல்லாஹ் அடக்கி இருக்கிறாங்க, இது ரசூலுல்லாஹ் வீடு இடிக்கி இருந்துச்சு, சஹாபாக்கள் இடிக்கி பாடம் செஞ்சாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, இவ்வளவு தாருல் அர்கம் இப்படி இருக்கக்கூடிய சம்பவங்கள் நாம் மறந்து அந்த பள்ளி உள்ளுக்கு நாங்க வீடியோக்கள் எடுக்கிறது, போட்டோக்கள் எடுக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, நான் எடுக்க வானம்னு சொல்லல, யாரையும் நான் கொச்சப்படுத்தல சொல்றோம். அப்ப பள்ளி வாசல்ல அல்லாஹ்வுடைய சிந்தனை வருது இல்லை என்றால் எங்களுக்கு எங்களோட சிந்தனை வரப்போகுது. எங்களுக்கு ஒரு பள்ளி வாயிலையும் ஷைத்தானுடைய கஷ்டம் ஆதிக்கம் இல்லாம இருக்கல என்றால் எந்த இடத்துல எங்களுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை வரும் என்றதை சிந்திக்கிறதுக்கு ஒரு நினைவு கூட்டக்கூடியதாக இருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, அதுதான் ஷைத்தான் ஒரு கிளியரான ஒரு எனிமியாக இருக்கின்றான். அந்த ஷைத்தான் அல்லாஹ் கெட்டி போடுறதுக்கு அல்லாஹ் தயாராக இருக்கின்றான். அதனால் இந்த மாசத்துல வரக்கூடிய காலங்கள்ல நல்ல அழகா பிளான் பண்ணி எங்கட நோன்பு துறக்கிறதாக இருக்கேலும், எங்கட சஹரா இருக்கேலும் அழகான முறையில ப்ரிப்பேர் பண்ணோம்னு சொன்னா அந்த தராவீஹ் தொழுறதுக்கு லேசாக இருக்கும். இல்லாட்டி நோன்பு திறந்து எங்களுக்கு புஜையாவாத முறையில நாங்க தின்ட்டோம்னு சொன்னா தராவீஹ் தொழுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால சகோதரர்களே, வரக்கூடிய காலங்கள்ல நல்ல நாங்க ப்ரிப்பேர் பண்ணி இந்த ரமதான்ல எல்லா விடயங்களும் எல்லாம் அமல்களையும் சரியான முறையில செய்யறதுக்கு நாங்க தயார்படுத்துறது ஒரு கடமையாக இருக்குது. குடும்பத்தோடு உட்கார்ந்து குடும்பத்தோட பேசுவோம், எவ்வளவு காலங்கள் செய்ய போறோம், ஆட்களை இன்வைட் பண்ண போறோம் சொன்னா இவ்வளவு செய்ய போறோம். செய்யக்கூடிய இன்விடேஷன்ல தொழுகைகள் பாத்தில் ஆகாம, தொழுகைகள் கதா ஆகாம இருக்கிறது பார்க்கிறது எங்களோட கடமையாக இருக்குது. இப்படி செய்யறதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தருவானா. Nous allons revenir sur un sujet qui est important quand même, c'est qu'il ne faut pas négliger, je ne vais pas dire la puissance, mais les actes que Shaitan fait envers nous. Parce que même ça, Allah il nous a prévenu dans le Coran, dans la sourate 43, le verset 62,
et que Shaitan ne vous empêche pas de suivre la vraie religion, c'est-à-dire l'islam. Certes, il vous est un ennemi déclaré. C'est grave quand même. Allah il nous prévient que Shaitan c'est notre ennemi déclaré. Donc sachant ça, on le garde dans notre cœur. Shaitan c'est bien évidemment notre ennemi dans n'importe quelle situation. En fait, il va venir et il va essayer de nous distraire. Il va essayer de nous distraire dans tous les aspects de notre vie. Et on va en prendre un qui est particulier. Alhamdulillah, dans certains pays, comme par exemple l'Indonésie, la Malaisie, dès leur plus jeune âge, en fait, ils économisent pour pouvoir aller, Inch'Allah, au Hajj ou à la Umrah. Et quand on les voit dans les vidéos, ils sont tous ensemble, habillés pareil, il y a une bonne ambiance, ils partent tous à la Umrah, ils partent au Hajj, surtout le Hajj, on va dire que c'est le plus important. Ils partent où? Ils sont où? Ils partent dans la maison d'Allah, ils sont les invités d'Allah. Donc ils vont partir là-bas, et là je généralise, je ne parle pas que des Indonésiens ou des Malaisiens, mais tous les musulmans. Nous on va là-bas, et on va voir le travail de Shaitan, pour comment il nous distrait. Vous voyez la grande tour avec l'horloge? Quand c'est l'heure de la vanne, au lieu de répondre à la vanne, nous on va être là, on va se retourner, on va dégainer notre téléphone, et on va dire ah ouais, pas mal l'horloge, hein. Ah ouais, t'as vu, ça s'allume quand il y a ça, quand il dit ça, ah ouais, c'est comme ça. Et la vanne alors, il est où? C'est quand même, en fait, on ne dit pas que c'est interdit de prendre notre téléphone, de faire des photos, etc. Mais en fait, il faut juste se dire un truc. Vous avez économisé limite toute votre vie, peut-être. Vous avez gaspillé votre temps, vous avez travaillé, vous avez sué, etc. pour aller à cet endroit-là, vous êtes les invités d'Allah. On est dans une mosquée. En plus, pas n'importe quelle mosquée, c'est une mosquée sacrée. Pourquoi gaspiller notre temps avec le téléphone, etc. On va là-bas pour profiter, en vrai. Il faut profiter pour faire des bonnes œuvres, etc. Mais ça, c'est qui, ça? Ça, c'est Shaitan. Shaitan, il va nous dire pendant la vanne, ah, dégaine ton téléphone. Faut que je fasse une petite photo, comme ça je peux montrer aux gens. Ou je les mets sur les réseaux. Ah, je suis là, Kaaba, la Mecque, sur Instagram. Je suis ici, avec la petite photo dans la Kaaba. Profite, fais des tawaf, fais des prières, multiplie les rakat, fais ce qu'il faut. Mais au lieu de ça, nous, malheureusement, Shaitan, il a bien travaillé sur nous. Il a bien travaillé sur nous, et même dans les moments importants comme ça, pendant le Hajj, des fois, on peut divaguer. Et c'est pareil pour le Ramadan. Pour le mois du Ramadan, Shaitan, en fait, il a déjà travaillé sur nous. Comme on a dit précédemment, on n'a même pas encore préparé ce mois-ci. Il faudrait peut-être qu'on s'assoie en famille, ou même avec des amis si on doit organiser des choses. Il faut qu'on s'assoie, il faut qu'on organise tout cela. Il faut qu'on se dise, oui, voilà, le iftar, je vais faire ça comme ça, peut-être un jour j'ai chez moi, Inch'Allah. Mais si je le fais chez moi, c'est pas on fait un banquet, un buffet à volonté, allez, on mange, c'est bien rempli, et après on galère à prier tarawih. Non, on ne dit pas que c'est interdit de manger, il faut manger, il faut boire. Parce que sans ça, on ne peut pas faire les actes d'adoration. C'est comme ça qu'il faut penser. Je bois, je mange pour pouvoir faire mes actes d'adoration en pleine forme. C'est pas je prends en excès pour après au tarawih on fait 3 rakats, après je vais aller dormir, il faut que je digère. Le prophète sallallahu alayhi wa sallam, il avait dit que l'estomac c'est l'un des plus mauvais récipients à remplir. Faut pas l'oublier. C'est pas pour rien qu'il dit également que dans l'estomac il y a 3 tiers. Un tiers pour l'air, un tiers pour la nourriture et un tiers pour la boisson. Est-ce que nous on fait ça comme ça à l'heure actuelle? Nous c'est plus la moitié la bouffe, même les 3/4, et après la boisson c'est jusqu'à ici. Et après on va faire tarawih, voilà. En fait, il faut être raisonnable. Il faut être raisonnable, et si par exemple on invite des gens chez nous, il faut se mettre dans la tête que on doit prier le maghrib en temps et en heure. On mange 3 petites dattes, on boit un peu, on prie, et ensuite on enchaîne sur ce qu'on a fini de manger. Ne pas manger dans l'excès aussi pour l'Isha, parce qu'après il faut enchaîner tarawih. Après c'est pas interdit après par la suite de manger, etc. Il faut juste être planifié, raisonnable et sage. கண்ணியமான சகோதரிகளே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பின்னால இருந்த ஒரு சஹாபி.
ஏராளமான சஹாபாக்கள் மௌத்தாகினதுக்கு பின்னால கடைசி நேரத்தில் இருந்த ஒரு சஹாபி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. இந்த சஹாபி அவர்களிடத்துல ஒரு கேள்வி கேட்டாங்க. சலஃபுல் சாலிஹின் பழைய மக்கள் பெரியார்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா, ரமதானுக்கு நீங்க என்ன மாதிரி விடயங்கள் நீங்க செய்வீங்க, ரமதானுக்கு எப்படிப்பட்ட விடயங்களை கொண்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லல நான் இவ்வளோ சாப்பிட போறேன், இவ்வளோ பேரை நோன்பு திறக்க கொடுக்க போறேன், இவ்வளோ விஷயங்கள் செய்ய போறேன் என்று சொல்லல. கண்ணியமான சகோதரர்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொன்ன பதில பாருங்க. சொன்னாங்க, இந்த மாதம் வாரத்துக்கு முன்னால நாம் செஞ்ச ஒரே ஒரு விடயம் என்ன, நான் எந்த ஒரு மனிதனோடையும் ஒரு கெட்டெண்ணம் ஒரு மனஸ்தாபம் இல்லாதவராக இருப்பேன் என்றது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இந்த விடயத்தை நாங்கள் சீரியஸாக இன்னும் எடுத்ததாக எனக்கு தெரியல, நானும் உட்பட. இந்த விடயம் எங்கள் உள்ளத்துல இறங்கிச்சா என்றத எங்களுக்கு அது எனக்கு கஷ்டமாக இருக்குது. கண்ணியமான சகோதரரே, ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் மத்தியில சொன்னாங்க, ஒரு மனிதர் வரப்போறார், இந்த மனிதர் சொர்க்கவாதின்னு சொன்னாங்க. அவங்க பார்த்து கொண்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால ஒரு மனிதர் உள்ளுக்கு வராங்க. வரக்கூடிய நேரத்துல அந்த மனிதர் உது எடுத்த அந்த தாடியில தண்ணி நனைஞ்சவராக இருந்தாரு. அவருடைய செருப்பை இடது கையில எடுத்து உள்ளுக்கு வந்தாரு. ரசூலுல்லாஹ் சொர்க்கவாதின்னு சொல்லிட்டாங்க. இவங்க பார்த்தது இந்த மனிதர் தான் பார்த்தாங்க. ரெண்டாவது நாளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு சொர்க்கவாதி உள்ளுக்கு வர போறாரு. சொல்லக்கூடிய நேரத்துல அதே மனிதர் அதே மாதிரி வராங்க, உள்ளுக்கு செருப்பை எடுத்து கையில வச்சுட்டு வராங்க. இது ரெண்டாவது நாள். மூணாவது நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே விடயத்தை சொன்னாங்க, சொர்க்கவாதி வராங்க. சஹாபாக்கள் எல்லாம் பார்த்தாங்க, இது என்ன சொர்க்கவாதின்னு சொல்றாங்க, விளங்குது இல்ல. மூணாவது நாளும் அதே மனிதர் வராங்க. சஹாபாக்கள் நல்ல விடயங்களை மிகவும் உற்சாகமாக தெரிஞ்சு செய்யக்கூடிய சஹாபாக்களா இருந்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா பார்த்தாங்க, இந்த மனிதர் 3 நாளும் வந்துட்டாரு, இது நான் இப்போ விட மாட்டேன், இந்த மனிதர்கிட்ட நான் கேட்க போறேன் அப்படி சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி அவர்களோட வீட்டுல 3 நாட்கள் இருக்கிறதுக்கு ஒரு அனுமதி கேட்டாங்க. அந்த மனிதர் ஓகே நீங்க 3 நாட்கள் இருக்கலாம் என்று அனுமதி கொடுத்தாங்க. இந்த அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அந்த மனிதருடைய வீட்டுல 3 நாட்கள் இருந்தாங்க. 3 நாட்கள் இருந்து சொன்னாரு, என்னைய மாதிரி தொழுகிறாரு, இவர்கிட்ட எதையுமே நான் காணல, ரசூலுல்லாஹ் எதைத்தான் சொன்னாங்க என்றது ஏழாம 3வது நாள் சொல்லிட்டாங்க, இந்த கேளுங்க, உண்மையா நான் வந்தேன், உங்களை பார்க்கத்தான் வந்தேன், ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, அது தெரிஞ்சு கொள்ளத்தான் வந்தேன் என்று சொல்ல அவரும் யோசிச்சாரு, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா, எனக்கும் தெரியாதே என்று அவங்க சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவங்க வீட்டு விட்டு வெளியே போக்கும் நேரத்துல மறுபடியும் திரும்பி சொல்றாங்க, நான் நினைக்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னால எந்த ஒரு மனிதரையும் பத்தி எந்த ஒரு கெட்டனும் இல்லாம அவர்களை மன்னித்து நல்ல உள்ளத்துல நான் இருக்கிறேன், அந்த குணமோ தெரியாது என்றது சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இந்த சின்ன குணம் அல்ல, நான் நினைக்கிறேன் பெரிய குணத்தினால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதருக்கு சொர்க்கவாதி என்றதை தெளிவுபடுத்துகின்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த குணம் இருக்குதே, இந்த குணம் எப்படிப்பட்ட குணம் என்றால் இது சொர்க்கத்துடைய குணம். எப்படிப்பட்ட குணம்? இது சொர்க்கத்துடைய குணம். சொர்க்கவாதிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவதாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த கிஃப்ட்ல முதலாவது இடம் என்னன்னா, ஒரு மனிதருடைய உள்ளத்துல கெட்டெண்ணத்தை அல்லாஹ் முதலாவது எடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். கனிமான சகோதரர்களே, மற்றவர்களை பத்தி நல்லெண்ணம் வைக்கிறது இது ஒரு சொர்க்கத்துடைய குணம் என்றதை எங்கள் உள்ளத்துக்கு நாங்கள் எடுத்து வர வேண்டும். Nous allons voir une petite histoire sur un des compagnons, enfin, même plusieurs compagnons. Alors, il y avait un compagnon du prophète qui s'appelait Ibn Mas'ud. C'était un récitateur du Coran. Il était connu pour réciter beaucoup le Coran en public. Et il y a des personnes qui sont venues le voir et qui lui ont demandé, oui, Ibn Mas'ud, qu'est-ce que tu fais pendant le mois du Ramadan? Quels sont tes préparatifs? Nous, par exemple, au jour d'aujourd'hui, on va dire oui,
j'ai préparé tel plat, Inch'Allah, je vais faire cette recette-là, etc. Je mets l'intention aussi de réciter le Coran, etc. Mais lui, qu'est-ce qu'il a répondu? Il a répondu autre chose. Il a dit, moi, j'espère que je vais arriver au mois du Ramadan sans aucune rancœur envers mes frères. Parce que comme ça, je pourrai profiter du mois du Ramadan avec Allah qui m'aura pardonné mes péchés. Et c'est une qualité qui est très importante, comme on va le voir dans le prochain hadith. Il y a un autre compagnon qui s'appelait Anas ibn Malik qui rapporte que le prophète sallallahu alayhi wa sallam, un jour, il était venu et il a dit à tous ses compagnons, un homme du peuple du paradis, c'est-à-dire un homme du paradis, vient à vous. Il va venir s'installer avec vous. Il y a un homme des Ansar qui est venu avec une barbe mouillée après l'ablution, qui était mouillée et qui portait ses chaussures dans la main gauche. C'est tout. Le lendemain, le prophète sallallahu alayhi wa sallam, il répète les mêmes mots. Et le même homme, avec le même état, la barbe mouillée, les mains dans les chaussures dans la main gauche, il rentre. Pas plus de détails. Troisième jour, pareil. Et quand le prophète sallallahu alayhi wa sallam, il s'est levé pour partir, Abdullah ibn Ammar, un autre compagnon, il allait voir cet homme-là et il lui a dit, moi c'est un peu chaud chez moi. Est-ce que c'est possible de venir rester un peu avec vous quelques jours chez vous? L'homme, il a dit ok, il a accepté. En fait, Abdullah ibn Ammar, il voulait voir le comportement de cet homme parce que le prophète sallallahu alayhi wa sallam, il disait que comme quoi c'était un homme qui venait du paradis. Donc il est parti là-bas, il est resté 3 nuits chez lui, et en fait il le voit, il fait la même chose que tout le monde. Il prie en temps et en heure, il fait le dhikr, en gros il fait les mêmes actes d'adoration que tout le monde. Donc Abdullah ibn Ammar, après les 3 nuits, il lui demande qu'est-ce que, en gros, je t'ai menti, enfin en quelque sorte, je n'ai pas eu de dispute envers mon père, enfin, il n'a pas eu d'embrouille. Je suis juste venu par curiosité voir en fait ce que tu faisais, parce que le prophète sallallahu alayhi wa sallam, il a dit que tu venais du paradis. Et l'homme, il a entendu cela, il était un peu surpris. Il a dit, ah bon, le prophète sallallahu alayhi wa sallam, il a dit ça? Il a dit, non, moi je fais rien de spécial, ce n'est que, en fait, moi tous les soirs, en fait, j'essaie de dormir sans aucune rancœur envers mes frères. Et j'essaie de ne pas avoir aussi de malice envers eux. Et en fait, j'envie personne. Sur ce que Allah m'a donné, en fait, je n'ai pas d'envie, je n'ai pas de jalousie, rien du tout. Ça, c'est un hadith qui est tiré du Musnad de Ahmed. Et en fait, tout ça pour vous dire que, en fait, le fait de ne pas avoir de rancune, d'être miséricordieux, d'avoir de la rahma, de pardonner aux gens, de ne pas avoir de jalousie ou quoi que ce soit dans le cœur, et ben ça c'est une qualité des gens du paradis. Et Allah subhanahu wa ta'ala récompensera tous les habitants du paradis en libérant leur cœur de mauvais sentiments envers les autres. கண்ணியமான சகோதரிகளே தாய்மார்களே, ஆரம்பத்தில் சொல்ல மறந்துட்டேன்டா, இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கும் கேள்விகள் கேட்கப்படும். இன்ஷா அல்லாஹ் ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் தொடர்ச்சியாக கவனத்தில் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் கேள்விகள் கேட்கப்படும். நல்ல இன்ஷா அல்லாஹ் ஒரு அட்டென்டிவாக இருந்து உங்களை இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. அல்லாஹ் உங்களை வாழ்க்கையில் பறக்கச் செய்வான் இன்ஷா அல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, இந்த குணம் ஈகிலே ஒரு மனிதரை வெறுக்கிறது, ஒரு மனிதரை பற்றி நல்ல ஒரு மக்களை பற்றி ஒரு கூட்டத்தை பற்றி கெட்டெண்ணம் வைக்கிறது, இந்த குணம் ஈகிலே, இந்த குணம் நல்ல அமல்களை நல்ல விடயங்களை செய்வதற்காக செய்வதை மிச்சம் பின்னுக்காக்க கூடியதாக இருக்கிறது. சில மக்கள் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், நான் அந்த பள்ளிக்கு போக மாட்டேன் அவரை இருக்கிறார், அவரோட கோபத்தினால் அவர் பள்ளிக்கு போகாம இருக்கிறார், இவரால் ஒரு பிரச்சனைனால அவர் பள்ளிக்கு போகாம இருக்கிறார். சில மக்களுடைய ஒரு பிரச்சனையால அவருக்கு பள்ளிக்கு போகலாது, மதரசாக்கு போகலாது, ஒரு இடத்துக்கு போகலாது. இது இந்த எண்ணம் இருக்குது. இந்த எண்ணத்தினால எங்களோட வாழ்க்கை மிகவும் கஷ்டமாக இருக்குது. சஹாபாக்கள் சொல்றாங்க, இந்த எண்ணத்திலிருந்து வெளியே வந்துட்டோம்னு சொன்னா செய்யக்கூடிய அமல்களை நாங்க என்ஜாய் பண்ணலாம். ஒரு பள்ளிக்கு போயிட்டு நிம்மதியாக தொலைகளும். ஏன் அந்த பள்ளியை பத்தி ஒரு பிரச்சனை எங்களுக்கு இல்லை, ஒரு இடத்தை பத்தி எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நிம்மதியாக தொலைலும், யார்கிட்ட பின்னுக்கு இருந்தாலும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு.
தொழுவத்துக்கு செய்யக்கூடிய அமல்களை செய்யறதுக்கு ஒரு கூட்டத்தின் பின்னால் தொடர்ந்து போறதுக்கு எங்களுக்கு கஷ்டம் இல்லாம ஒரு அழகா ஆசையா அமல் செய்யறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு கரம் இது நல்லெண்ணமாக இருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, ரமதானுடைய முக்கியமான விடயம் என்ன? ரமதானுடைய தீம் என்று சொல்லிடு. ரமதானுடைய தீம் அது மன்னிப்பு. ரமதானுடைய தீம் அது மன்னிப்பு. எங்களுக்கு தெரியும் ஹதீஸ்ல வந்திருக்குது, முதலாவது 10 ரஹ்மத்துடைய 10, இரண்டாவது 10 மக்ஃபிரத்துடைய 10, பாவ மன்னிப்புடைய 10, கடைசி நரக விஜயத்துடைய 10 தெரியும். ஆனாலும் இதுல தீம் என்ன? இதுல தீம் மன்னிப்பு. கண்ணியமான சகோதரர்களே, வரக்கூடிய ஃபேமஸான 3 ஹதீஸ், மன் காம ரமதான, அதுக்கு பிறகு மன் சாம ரமதான, அதுக்கு பிறகு மன் காம லைலத்துல் கத்ர். கண்ணியமான சகோதரர்களே, வரக்கூடிய ஹதீஸ் என்ன? யாரு நோன்பை நல்ல நோட்கிறார்களோ, நோன்பை நல்ல முறையில் நோட்கிறார்களோ, இரண்டாவது வருது நோம்பில யாரு நின்று வணங்குவாங்களோ, மூணாவது ஹதீஸ் லைலத்துல் கத்ருடைய இரவுல யாரு நின்று வணங்குவாங்களோ, கடைசி என்ன வருது? ஊஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பி, அவங்களோட முன்னைய பாவங்களை நாம் மன்னிப்போம். அப்ப தீம் மன்னிப்பு தான். ரஹ்மத் இருக்குது, மன்னிப்பு இருக்குது, நரக விஜயத்திலே இருக்குது. ஆனா தீம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பாக வச்சிருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த நோன்புடைய மாசத்துல நாங்க ஜிக்ர்களை அதிகமாக செய்யணும், ஜிக்ர்களை அதிகமாக செய்யணும். இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க, ஜிக்ர் செய்யறது முக்கியமா இஸ்திக்ஃபார் செய்யறது முக்கியமான்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, ஜிக்ர் செய்யறது முக்கியம், ஆனா அதுக்கும் பார்க்க எங்கட சொன்னாங்க, ஒரு ஆடையில உடுப்புல ஊத்தப்பட்டிருந்தா முதலாவது நாங்க அந்த உடுப்பு மாற்றுவோம். அதே உடுப்போட நாங்க எங்களோட வேலைகள் செய்ய மாட்டோம், அதே உடுப்போட இன்னொரு இடத்துக்கு போக மாட்டோம். அதனால சொன்னாங்க இஸ்திக்ஃபார் அதுக்கும் பார்க்க முக்கியம்னு சொன்னா, முதலாவது எங்களோட கழிவுகளை எங்களோட ஊத்தைகளை கலட்டினதுக்கு பின்னால அதுக்கு ஒரு ஜிக்ர் செய்வோம் என்றதை இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இமாம் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நோன்புல ஒரு ஜிக்ர் செய்வது 1000 ஜிக்ருக்கும் பார்க்க சிறந்தது சொன்னாங்க. ஏனைய நாட்கள்ல ஒரு ஜிக்ர் செய்வதுக்கும் பார்க்க நோன்புல ஒரு ஜிக்ர் செய்வது 1000 ஜிக்ருக்கும் பார்க்க சிறந்ததுன்னு சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்களே, எங்க ஜிக்ர்களையும் அழகான முறையில செய்யக்கூடிய ஒரு தாக்கம் வரக்கூடிய அந்த எண்ணங்களை நாங்கள் எடுத்து வருவோம் இன்ஷா அல்லாஹ். Pour en revenir comme le hadith précédent, comme on vous avait dit, le fait de ne pas avoir de haine ou de rancune envers les personnes, c'est une qualité du paradis. Et nous, au quotidien, on a souvent de la rancune pour des gens, pour des personnes, pour etc. Peu importe, ça peut être tout et n'importe quoi. On a souvent de la rancune. Et ben, les Sahaba, eux, ils étaient très désireux de ne pas avoir ces rancunes-là, parce que ça empêchait de faire des bonnes actions pour eux. Et le mois du Ramadan, en fait, c'est un mois où c'est à nous de décider qu'est-ce qu'on veut faire de ce mois-ci. Est-ce qu'on utilise ce mois du Ramadan pour faire du bien, ou est-ce qu'on continue à être comme on est, c'est-à-dire à avoir de la rancune, de ne pas changer nos habitudes, de continuer comme ça, ou carrément on laisse glisser ce mois sans en profiter. Parce qu'en fait, le mois du Ramadan, il a un sujet, un thème qui ressort dans tous les hadiths les plus célèbres. Le thème du mois du Ramadan, c'est le pardon d'Allah subhanahu wa ta'ala. Et pour rappel, j'ai oublié de vous le dire, mais on vous a pas dit dès le début, mais il y aura des questions qui vont être posées après la conférence, qui sont par rapport à tout ce qu'on vous a dit depuis le début. Petite parenthèse, désolé. Et pour en revenir, en fait, en gros, l'objectif et le thème du mois du Ramadan, c'est le pardon, comme on a dit. Et dans tous les hadiths les plus célèbres, on a toujours le fait que le pardon, il vient devant. Le pardon, il est toujours mis en avant. Comme par exemple, le fait de jeûner bien comme il faut, à la fin, tous nos péchés, ils sont pardonnés. Le fait d'assister à Laylatul Qadr et d'y assister de la plus belle des manières, ça nous pardonne tous nos péchés, etc., etc. Et on sait également que le Ramadan, il est divisé en 3 parties. Les 10 premiers jours, les 10 jours du milieu, les 10 jours à la fin, la miséricorde de Allah, le pardon de Allah. Et après les 10 derniers jours, on recherche quoi? La protection d'Allah contre le feu de l'enfer. La miséricorde, ça fait partie aussi du pardon.
Parce qu'en quelque sorte, c'est la miséricorde d'Allah. Allah, c'est celui qui pardonne. Et il pardonne au plus pire des êtres humains sur terre. Ça veut dire que même on fait la plus grosse des bêtises, Allah il nous pardonnera. Et ça s'appelle quoi? C'est le pardon, mais c'est la miséricorde. Ça veut dire c'est la rahma. Ça veut dire que malgré qu'on fait des bêtises, Allah il nous continue à nous laisser respirer. Il nous continue à nous nourrir. Il continue à ce qu'on puisse subvenir aux besoins de nos familles, subvenir à nos propres besoins. Malgré tout cela, alors que nous on n'a pas encore demandé istighfar, mais Allah il nous donne quand même. Ça c'est la miséricorde. C'est la grande miséricorde d'Allah. Et ensuite le pardon. Le pardon, il faut toujours que nous, on demande pardon. Il y a un imam des pieux prédécesseurs qui s'appelait Ibn Taymiyyah. Qu'est-ce qu'il a dit lui? Parce qu'on lui avait demandé, est-ce que le fait de faire le dhikr ou l'istighfar, c'est lequel le plus important? Il a donné un bel exemple, une belle image. Il a dit, quand vous mettez un habit et qu'il est taché, vous n'allez pas sortir comme ça pour aller dans un endroit où il y a du public. Il faut d'abord vous nettoyer et ensuite sortir. Et bien il a donné cette image-là aussi avec l'istighfar. Il a dit avant de faire le zikr, parce que le zikr ça embellit. Mais il a dit avant de faire le zikr, il faut déjà vous nettoyer ce qu'il y a sur votre cœur. Et comment est-ce qu'on nettoie? C'est en faisant l'istighfar. Il a dit commencez votre zikr avec le istighfar. Et ensuite faites le zikr. Parce qu'il y a un autre imam de nos prédécesseurs qui disait, l'imam Zuhri, il disait qu'un seul subhanallah, ou alhamdulillah, ou la ilaha, peu importe le dhikr, ça vaut 1000 fois que, pendant le mois du Ramadan, ça vaut 1000 fois que lors des mois normaux. Donc à quel point le dhikr pendant le mois du Ramadan, il est important. Mais avant ça, il faut nous purifier, il faut faire l'istighfar. அது இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் நோன்பு நேரத்தில் அது குர்ஆனுடைய விடயம். குர்ஆன் அது நம்மளுடைய ஒரு அமியாக இருக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, கஷ்டம் வருதா, அந்த குர்ஆனை கொஞ்சம் ஓதினா அந்த கஷ்டத்துக்கு அல்லாஹ் ஒரு பதில் வச்சிருக்கின்றான். ஒரு கவலை வருதா, அந்த கவலை நேரத்துல குர்ஆன் ஓதினா அல்லாஹ் ஒரு பதிலை வச்சிருக்கின்றான். எந்த ஒரு நிலைமையிலும் குர்ஆனோட நாம தொடர்பாக கூடிய நேரத்துல குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்யூஷன் வச்சிருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, மூத்த உலமாக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ்வ நினைவு ஊற்றத்துல மிகவும் சிறந்த ஜிக்ர் அது குர்ஆன் ஓதுறதுன்னு சொன்னாங்க. அப்ப சொன்னாங்க குர்ஆன் ஓதுறதுல மிகவும் சிறந்த நேரம் அது தொழுகையில சொன்னாங்க. குர்ஆன் ஓதுறதுல மிகவும் சிறந்தது அது குர்ஆன் தொழுகையில சொன்னாங்க. அந்த குர்ஆன் தான் கைரு திக்ர், திக்ர்கள்ல மிகவும் சிறந்தது குர்ஆன். கண்ணியமான சகோதரர்களே, 2 ரக்அத் தொழுவதை யோசிச்சு பாருங்க. 2 ரக்அத்ல தக்பீர் இருக்குது, அல்லாஹு அக்பர், தஸ்பீஹ் இருக்குது, சுப்ஹான ரப்பில் ஆலா, சுப்ஹான ரப்பில் அஸீம், இஸ்திக்ஃபார் இருக்குது, அல்லாஹ்விட பாவ மன்னிப்பு கேக்குறோம், ஸலவாத் இருக்குது. அந்த குர்ஆன்ல அந்த 2 ரக்அத் தொழுகையில எல்லாமே இருக்குது. தக்பீர், தஹ்மீத், ஸலவாத் எல்லாமே அந்த 2 ரக்அத் தொழுகையில இருக்கக்கூடியதாக இருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன் எப்படிப்பட்டதுன்னா ذிக்ரா லில் ஆலமீன், முழு அகிலத்தார்களுக்கும் நினைவு கூட்டக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த குர்ஆனாக இருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அவங்க குர்ஆன் சுஜூத்ல குர்ஆன் ஓதல. குர்ஆன சுஜூத்ல ஓதேலுமா என்ற கேள்விக்கு குர்ஆன் ஓதேலாது, சுஜூத்ல குர்ஆன் ஓதேலாது. ஆனா கண்ணியமான சகோதரர்களே, மற்ற இடங்கள்ல தக்பீர் தஹ்ரீமால குர்ஆன் ஓதுறது வழக்கம். சில நேரங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுஜூத்ல இருந்தாங்க, துஆல இருந்தாங்க. இந்த அளவுக்கு சஹாபாக்கள் நினைச்சிட்டாங்க ரசூலுல்லாஹ் மௌத்தோ தெரியாது நினைக்கிற அளவுக்கு சுஜூத்ல இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்களோ நினைக்கிற அளவுக்கு சுஜூத்ல இருந்தாங்க. சில நேரத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர்ல இருந்தாங்க, ஒரே ஒரு ஆயத்தை ஓதி முழு இரவும் ரசூலுல்லாஹ் தக்பீர்ல இருந்திருக்கிறாங்க. இன் துஅذிபஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம் சொல்லக்கூடிய அந்த ஆயத்தை ரசூலுல்லாஹ் மடக்கி ஓதி அந்த முழு இரவும் ஒரு குர்ஆன் ஆயத் முழு இரவுக்கு. கண்ணியமான சகோதரர், ரசூலுல்லாஹுடைய தொழுகை இப்படி இருக்கக்கூடியதாக இது. கண்ணியமான சகோதரர்களே, நாமளும் எங்களுடைய தொழுகைகளை நீண்ட ரக்காத்களாக
துஆக்கள் செய்யக்கூடிய அந்த தொழுகையாக மாறும். எவ்வளவு தேவைகள் இருக்குது, எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது, எவ்வளவு நிலைமைகள் இருக்குது, இது அல்லாஹ் இடத்துல கேட்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவோம். கனிமான சகோதரர்களே, உலமாக்கள் அழகான விஷயம் சொல்றாங்க. நோன்பு மாசத்துல சில நேரத்துல அந்த நோம்புல நீங்க 20 நாள்ல ஒரு 20 ஜூஸ் ஓதி முடிச்சிருப்போம், எங்களோட கோட்டா முடிஞ்சு, எங்களோட டார்கெட் படி. ஆனாலும் சில நேரத்துல குர்ஆன் ஓதக்கூடிய நேரத்துல ஒரு இன்பம் வரும். குர்ஆன் எங்கட கோட்டாவை முடிச்சாலும் அந்த குர்ஆன் ஓத போகிற ஒரு உள்ளத்துல தெரியாம ஒரு இன்பம் வரும். உலமாக்கள் சொல்றாங்க, அந்த இன்பத்தினுடைய வெளியே வரவான குர்ஆனை தொடர்ந்து ஓதுறீங்கன்னு சொல்றாங்க. உலமாக்கள் சொல்ற ஒரு கான்செப்ட் ஓதிக்கொண்டே இருங்க சொல்றாங்க. இன்னும் சில நேரங்கள்ல நாங்க சுஜூத்ல இருப்போம், அப்படி இல்லாட்டி ஜிக்ர் செஞ்சு கொண்டு இருப்போம், ஜிக்ருடைய கோட்டாவும் முடிஞ்சிருக்கும். ஆனா ஜிக்ர் செய்யறதுல ஒரு இன்பம் உள்ளத்துல அல்லாஹ்வோட ஒரு கனெக்ஷன் விளங்கும் நேரத்துல அந்த ஜிக்ருட்ட வெளியே வரவான தொடர்ந்து நீங்க ஜிக்ர் செய்யுங்க உலமாக்கள் சொல்றாங்க. இதே மாதிரி நோம்புல சில நேரங்கள் எங்களுக்கு தெரியாம ஒரு நேரம் அல்லாஹ்வோட கனெக்ட் ஆகும் நேரத்துல அந்த அமல் அப்படி நாங்க இருந்துட்டோம்னு சொன்னா அதுல பெரிய பரக்கத்துகளை நாங்க காண இயலும் என்று உலமாக்கள் தெரியப்படுத்துகிறார்கள். Alors les pieux prédécesseurs, ils nous ont donné des conseils, et dont les conseils, ils nous ont dit que le dhikr, par rapport au dhikr, le meilleur rappel de dhikr qui existe, c'est le Coran. Et la meilleure manière de le lire, c'est pendant la prière. Le fait de faire 2 rakat, ça contient tout ce qu'il faut pour notre spiritualité. Ça contient le takbir, Allahu Akbar. Ça contient le tasbih, ça fait le istighfar aussi. On peut même faire les salutations sur le prophète sallallahu alayhi wa sallam. Et en même temps, on récite tout le temps du Coran. Et tout ça combiné, ça fait que c'est la meilleure des adorations et le meilleur acte pour nous rappeler d'Allah. Parce que le Coran, c'est un rappel pour tous les mondes. Et c'est aussi une glorification et c'est un honneur pour Allah. Et aussi, il disait que pendant la prière, pour donner l'importance du zikr, le prophète sallallahu alayhi wa sallam, des fois, il passait toute la nuit en soujoud. Jusqu'à il y a des gens qui se sont demandé est-ce qu'il est décédé le prophète sallallahu alayhi wa sallam en soujoud carrément. À quel point en fait il insistait pendant les soujoud, il faisait que des invocations, des invocations, des invocations, des invocations. À tel point, des fois, avant, parce qu'on ne peut pas réciter le Coran en soujoud, en prosternation, on en profite, on fait des invocations. À tel point que le prophète sallallahu alayhi wa sallam, pour prendre son temps en soujoud et vraiment appuyer sur les invocations, avant, il récitait qu'un seul verset. Il récitait qu'un seul verset et après il s'empressait pour aller au sujoud. Parce que le sujoud, c'est le moment où on est le plus en connexion avec Allah, où il entend nos invocations. Et il faut en profiter. Pendant le mois du Ramadan, on a plein de prières surrogatoires, on a la prière du Tarawih, etc. On a dit 2 rakats, ça suffit pour que ça soit notre complément. Alors imaginez le nombre de rakats qu'on fait pendant notre Tarawih. Imaginez les sunnahs qu'on rajoute, qu'on fait pendant ces nuits-là, etc. Et en plus, tout le monde le sait, il y a des moments qui sont un peu plus importants pendant le mois du Ramadan, alors que ce mois-là, c'est le mois le plus important. Il y a les 10 dernières nuits. Si par exemple on a mis l'intention de finir le Coran en 20 jours, comme on a expliqué avant, et que pendant ces 20 jours-là, on a ressenti quelque chose dans notre cœur, en fait, qui dit que au bout des 20 jours, ok, alhamdoulilah, j'ai atteint mon objectif, mais notre cœur, c'est pas nous, c'est notre cœur, il dit, je veux continuer à lire le Coran. J'ai envie de continuer à lire le Coran. Les savants ils disent, n'arrête pas, ne te mets pas d'objectif, continue à lire le Coran. Pareil pour les dhikr, on s'est mis l'habitude de faire un certain quota de dhikr, par nuit, par jour, peu importe. Et si on a atteint ce quota-là, mais que notre cœur, il a envie de continuer ça, allons-y. Parce qu'en plus c'est les 10 dernières nuits, donc c'est les 10 nuits où il y a Laylatul Qadr, où c'est la nuit où tout est amplifié, tous les actes sont amplifiés, toutes les adorations sont amplifiées. C'est la nuit où, même si on vit pendant X temps, on ne pourra jamais atteindre les récompenses d'une seule nuit si on l'a bien fait correctement. Et c'est pour ça que, en vrai de vrai, pour revenir un peu au début de la conférence, par rapport au Coran, par rapport au dhikr, là on est 2 mois avant. Pourquoi est-ce qu'on ne se mettrait pas des petits objectifs? Pas grands, faut aller petit à petit, step by step. Pourquoi ne pas se dire, allez, pendant tout ce mois de Rajab, je prends mon Coran, je l'ouvre, je lis au moins 2 ou 3 versets par jour. Je me dis, allez, je lis 5 versets par jour. Mais je me fixe ces 5 versets-là. Comme ça, en fait, j'entraîne mon cœur, ma langue, j'entraîne tout mon corps à garder cette habitude-là, à créer une habitude. Vous savez, les scientifiques, ils disent que pour
inclure une habitude et pour la supprimer, il faut 90 jours. Au bout de 90 jours, si on fait une habitude tous les jours, ça devient inné pour nous. Depuis tout petit, on mange. Là, si on arrête de manger, qu'est-ce qui nous arrive? On a faim. Depuis tout petit, on s'habille. Si on arrête de mettre des vêtements, on est bizarre. Tout ça, c'est des habitudes qui nous sont inculquées depuis qu'on est tout petit. Donc, le Coran, c'est censé être le plus beau des rappels d'Allah. On vit pour adorer Allah. Pourquoi est-ce qu'on ne peut pas inclure ces habitudes-là pour nous? Des petits, c'est pas compliqué. Même on se réveille le matin, on prie Fajr, on prend 5 minutes, on lit 5 versets. Ou sinon, on se dit, allez, je dis Subhanallah 33 fois, Alhamdulillah 33 fois, Allahu Akbar 33 fois. Tous les jours jusqu'au jour du Ramadan, si j'ai pas pris cette habitude-là, je prends cette habitude-là et je rajoute encore du zikr, je rajoute encore des salutations sur le prophète sallallahu alayhi wa sallam. Est-ce qu'on fait les salutations du prophète sallallahu alayhi wa sallam pendant les jours de Jumu'ah? On peut rajouter ces choses-là. C'est plein de petits trucs qui seront très bénéfiques les 10 derniers jours du Ramadan. கண்ணியமான சகோதரர்களே, நாங்க ரசூலுல்லாஹுடைய வழக்கத்துல பார்த்தோம்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு துஆவை எங்களுக்கு பரிசளிக்கக்கூடியவனாக இருந்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கேலண்டர் இயர்ல ஒரு வருடத்துல வரக்கூடிய நாட்கள்ல மிகவும் சிறந்த நாட்கள் சொன்னாங்க துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள்னு சொன்னாங்க. அந்த முதல் 10 நாட்களிலும் மிகவும் சிறந்த நாள் அது அரஃபாவுடைய நாள்னு சொன்னாங்க. இந்த பெருநாளுடைய தினம் நாங்க சொல்றோம், அது அரஃபாவுடைய நாள்னு சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அரஃபால போகக்கூடிய மக்கள்ல அநேகமா கேட்டா சொல்லுவாங்க, துஆ கேட்கறதோடு அதிகமாக அவங்க செய்யக்கூடிய அமல் என்ன? 4வது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க். இந்த துஆ ஓதுவாங்க. உலமாக்கள் சொல்றாங்க, இந்த 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 ஹஜ்ஜுடைய தீமை பார்த்தோம்னு சொன்னா அது தௌஹீத். ஆரம்பத்துல இருந்து லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், அது அல்லாஹ்வுடைய ஒருவனை பற்றி அந்த தௌஹீதை நாங்க தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு 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 அமல் தான் இந்த ஹஜ்ஜுடைய அமல். இதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரவைகள்ல மிகவும் சிறந்த இரவு கடைசி 10 தினம், அது ரமதானுடைய கடைசி 10 தினம் சொன்னாங்க. இரவுகள்ல மிகவும் சிறந்த இரவுகள் அது கடைசி 10 தினம், ரமதானுடைய கடைசி 10 தினம் சொன்னாங்க. அந்த கடைசி 10 தினத்திலேயும் மிகவும் சிறந்த இரவு அது லைலத்துல் கத்ர் இரவு சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அப்ப அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு வந்தா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் என்ன துஆ நான் ஓதணும்? பெரிய துஆ சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் கரீம் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா. இந்த துஆவை மடக்கி ஓதுங்கன்னு சொன்னாங்க. அப்ப இந்த நோம்புடைய தீம் என்ன? நோம்புடைய தீம் மன்னிப்பு. அது அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் தான் நோம்புடைய தீமாக இருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, ஆரம்பத்துல சொன்ன மாதிரி குர்ஆன ஓதுறதை கொண்டு நாங்க இந்த நோம்புடைய மாதத்தை அழகுபடுத்தணும். ஹஸன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, எங்களுக்கு ஏன் தஹஜ்ஜுடைய தொழுகை கியாமுல் லைல் தஹஜ்ஜுடைய தொழுகிறது கஷ்டமாயி? ஃபஜ்ருடைய தொழுகை பத்தி கேட்கல, யாரும் கேட்கல. ஃபஜ்ர் தொழுகை ஏன் கஷ்டம்னு கேட்கல, அவங்க கேட்கறாங்க தஹஜ்ஜுடைய தொழுகை ஏன் கஷ்டம்னு கேட்கறாங்க. அவங்க பதில் அளித்தாங்க, நீங்க அல்லாஹ்வை இரவுடைய நேரத்துல அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யறதை நீங்க இரவுடைய நேரத்துல தவிர்த்து இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த கியாமுல் லைல் தஹஜ்ஜுடைய நேரத்துல அல்லாஹ் உங்களை எழுப்புவான். அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுவதற்கு அல்லாஹ் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தருவான் என்றது ஹஸன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. கண்ணியமான சகோதரர்களே, நோம்புடைய இன்னொரு அழகான ஒரு விடயம் பார்த்தோம்னு சொன்னா எல்லாமே கலெக்டிவ். சஹர் நாங்க எல்லாம் குடும்பத்தோட சேர்ந்து செய்வோம், தராவி எல்லாம் சேர்ந்து செய்வோம், நோம்பு திறக்கக்கூடிய நேரத்துல எல்லாம் கலெக்டிவ். அப்போ ஏனைய நாட்கள்ல இல்லாத சில நல்ல அமல்கள் இந்த நோம்புல வரக்கூடிய நேரத்துல எங்களுக்கு காணக்கூடியதாக சேர்ந்து நோம்பு திறக்கிறது, சேர்ந்து தராவி தொழுகிறது, சேர்ந்து நோம்பு பிடிக்கிறது, இப்படி நல்ல அமல்கள் கலெக்டிவா இருக்கக்கூடியதாக இருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, உலமாக்கள் சொல்றாங்க, எவ்வளவு கலெக்டிவாக இருந்தாலும் அல்லாஹ்வோட இந்த நோம்பு மாசத்துல அல்லாஹ்வோட மாத்திரம் முனாஜாத் பண்றதுக்கு
ஒரு நேரத்தை ஒதுக்கிக்கோங்க என்று உலமாக்கள் சொல்றாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அது ஆக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. இதே போல ஆரம்பத்தில் பேசினது போல 3 ஹதீஸ்கள், மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன், மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன், அதே மன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வஹ்திசாபன், இந்த 3 ஹதீஸ்ல வரக்கூடியது என்ன? நோன்பு பிடிக்கிறது, நோன்புல தராவியில நிக்கிறது, லைலத்துல் கத்ருடைய இரவுல நிக்கிறது, இப்படித்தான் தொடர்ந்து எல்லாம் வரக்கூடியதாக இருக்குது. கடைசிக்கு மன்னிப்பு அல்லாஹ் பிரதானமாக வச்சிருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த அளவுக்கு இந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த கியாமுல் லைல் தராவியுடைய தொழுகை எனக்கு எல்லாரும் உம்மத் எல்லாரும் தொழணும் என்ற சரியான ஆசை. ஆனா எனக்கு அது சொல்லிக் கொள்ளையாது, அது ஒரு ஒப்ளிகேஷனாக ஆகும் என்ற இதுல சொன்னாங்க, இது எனக்கு சொல்லல. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன்காம லைலத்தின் மன்காம ரமதான, யாரு நோம்புடைய மாசத்துல நின்று வணங்குவாங்களோ அவங்களுக்கு பாவம் மன்னிப்பு ஈக்குதுன்னு சொன்னாங்க. காரணம் என்ன? தராவியுடைய தொழுகை நின்று வணங்குவோம் என்றதுக்காக வேண்டி, தராவிய நின்று வணங்குவோம் என்றதுக்காக வேண்டி அந்த ஹதீஸை உற்சாகமாக சொன்னாங்க. Alors le prophète sallallahu alayhi wa sallam, il nous a montré le calendrier, notre calendrier islamique, avec, on va dire, 2 grands thèmes, on va dire. 2 grands thèmes et 2 grandes périodes. Il y a la période des 10 premiers jours de Dhul Hijjah qui ont été dit que c'est les meilleurs jours de l'année, les meilleurs jours. Et dont le 9e jour, c'est le jour d'Arafat. Et on dit également que pendant le jour d'Arafat, la meilleure doua, c'est la 4e kalima. Et en fait, c'est également dit, les savants ils disent que les 10 premiers jours de Dhul Hijjah, en fait, le thème, ce que Allah il essaie de nous dire, c'est de se rappeler de lui, et donc ça veut dire de se rappeler de son unicité, le Tawhid. Les 10 premiers jours de Dhul Hijjah, c'est un rappel sur le Tawhid d'Allah. Maintenant, il y a des savants qui disent également que, là on a parlé des 10 premiers jours, maintenant on va parler des 10 meilleures nuits. Les 10 meilleures nuits, c'est lesquelles? C'est celles du mois de Ramadan. Et il y a nos savants également qui disent que la meilleure des nuits, c'est la nuit du destin, comme on le sait tous. Et pendant cette nuit-là, il y a la très célèbre doua où on dit « Oh Allah, tu es le pardonneur, certes, pardonne-nous tous nos péchés. » Et donc ça veut dire qu'on voit que le mois du Ramadan, et surtout les 10 dernières nuits et la nuit du destin, le thème c'est le pardon. Donc on voit le Dhul Hijjah avec le Tawhid et le Ramadan avec le pardon, istighfar. Et on sait également que c'est pendant le mois du Ramadan que le Coran a été révélé. Le Coran il a été révélé pendant le mois du Ramadan. Donc ça élève encore plus l'honneur, l'importance de ce mois-ci. Et en plus de cela, nous, on utilise ce mois-là pour nous rappeler également le Coran. Grâce à quoi? Grâce aux prières du Tarawih. Les prières du Tarawih, on se planifie pour finir tout un Coran. Un juz par nuit, voire plus si on peut, si c'est possible. Tout ça, ce sont des rappels pour nous dire que, voilà, le Coran est descendu pendant ce mois-ci. Et comme on avait dit précédemment, le meilleur rappel d'Allah, c'est lequel? C'est le Coran. Donc en fait, c'est toutes les nuits, on aura travaillé, on aura jeûné toute la journée, on a été fatigué, on vient au Tarawih pour recevoir, pour écouter le meilleur rappel qu'on a de Allah. Donc à quel point c'est bénéfique pour nous, pour notre âme, pour notre cœur, pendant ce mois-là. Et il est dit aussi dans d'autres hadiths, il y a un hadith qu'Abu Huraira y rapporte, le prophète sallallahu alayhi wa sallam a dit, celui qui a accompli le qiyam, c'est-à-dire le fait de rester debout pendant la nuit de Laylatul Qadr, la nuit du destin, le qiyam c'est le fait de rester debout toute la nuit et prier toute la nuit. S'il le fait avec foi, ça veut dire qu'il le fait pour Allah et rien d'autre, et qu'il espère la récompense d'Allah, c'est-à-dire que tous ses péchés soient pardonnés, Allah il le pardonnera. Il verra tous ses péchés antérieurs pardonnés. Ça c'est un hadith qu'on peut retrouver dans les recueils de Bukhari et Muslim. Et aussi, il y a un autre hadith où le prophète sallallahu alayhi wa sallam, ça c'est pour vous montrer à quel point c'était important le tarawih, mais le prophète sallallahu alayhi wa sallam, il a eu de la rahma envers nous, parce que des fois c'est assez fatigant de faire la tarawih, etc. Et le prophète sallallahu alayhi wa sallam, il a souhaité que les musulmans ils accomplissent la prière de tarawih. Mais Abu Huraira a dit que le prophète sallallahu alayhi wa sallam,
il ne voulait pas rendre cela obligatoire pour les musulmans. Ainsi, pour les encourager, en fait, il leur a dit, faites-le, mais ce n'est pas obligatoire. கண்ணியமான சகோதரர்களே, இந்த 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 விடயத்தை சொல்லி மாத்திரம் இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கொள்வோம். நேரம் மிகவும் வேகமாக போகுது இன்ஷா அல்லாஹ். ஷைத்தான் இப்பவே வந்து இப்போ அம்மா நேரத்தை பாருங்களே, சொன்னவன் ஒரு அவரில் முடிக்கவே இல்லைன்னு ஷைத்தான் போட்டு முடிஞ்சு அதை சுற்றி இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஒரு அழகான ஒரு சிஸ்டம் இருக்கணும்ன்றதுக்காக வேண்டிய ஒரு அவரில் முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி முதலாவது ஹதீஸ் ஈமானன் வஹ்திசாபன். அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய ஹதீஸ்ல எல்லாம் ஹதீஸ்லேயும் ஈமானன் வஹ்திசாபன், ஈமானோட இஹ்திசாபோட அந்த அமலை அந்த நன்மையை எதிர்பார்த்தவர்களாக. ஈமானன் வஹ்திசாபன் இந்த விடயத்தை இந்த ஹதீஸ்ல வந்து இருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, ஈமான் என்ன எங்களோட உள்ளத்தில் இருக்குது. அது ஈமான், அது ஈமான் ஈக்கூடிய அந்த சின்ன ஈமானினால நாம் நிறைய நல்ல அமல்கள் தொடர்ந்து செய்யக்கூடியவராக இருக்கின்றோம். ஈமான் என்ன கண்ணியமான சகோதரமாக சொல்லுவாங்க எப்படின்னா, எங்களோட வாழ்க்கையில எங்களோட சின்ன பிள்ளைகள், எங்களோட பிள்ளைகளா இருந்தாலும் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விடயத்தை செஞ்சாங்கண்டா, நல்ல ரிவிசே பண்ணாங்கண்டா, நல்ல ஒரு ஏதாவது ஒரு டிராயிங் பண்ணாங்கண்டா எங்களை கூப்பிட்டு காட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்காக நான் இப்படி செஞ்சுக்கிறேன், எங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி, அவங்க எங்களை ப்ரௌடா நினைக்கணும்ன்றதுக்காக வேண்டி சில விஷயங்களை செஞ்சு காட்டுவாங்க. அப்ப நாங்களும் அவங்கள என்கரேஜ் பண்றது. இதே போல கண்ணியமான சகோதரர்களை எங்களை கொஞ்சம் ஈமான கொண்டு அல்லாஹ்வை நாங்கள் சந்தோஷப்படுத்த ட்ரை பண்ணுவோம். எங்களோட அமல்களை கொண்டு அல்லாஹோட அட்டென்ஷனை கூப்பிடுவோம். அல்லாஹ் என்னை பாரு, நான் இவ்வளவு செய்யறேன், என்னை விட்டுருவான் சொல்லி அல்லாஹ்வை அட்டென்ஷன் எடுக்கக்கூடியதான் இந்த ஈமான். கண்ணியமான சகோதரர்களே, ரெண்டாவது விடயம் என்ன? இஹ்திசாபன். இஹ்திசாபன் என்றா நன்மையை எதிர்பார்க்குவாங்க. உலமாக்கள் இதை சொல்றாங்க, நன்மை எதிர்பார்த்து இருந்தா தான் இது முழுமையான நன்மை அல்லாஹ் தருவாங்க. நன்மை எதிர்பார்க்காம யூரோப்ல என்ன நோம்பு பிடிக்கிறேன் கஷ்டம், டவர் எப்படி நோம்பு பிடிக்கிறேன், எஸ்கேப் ஆனாலும் பரவாயில்ல, வேற நாட்டுக்கு போனா லேசா நோம்பு பிடிச்சி வரையிலும், அப்ப இஹ்திசாபன் போயிட்டு அந்த நன்மையை எதிர்பார்க்கறது போயிட்டு கஷ்டத்தோடு ஒரு அமலை செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் முழுமையான நன்மையை கொடுக்கிறது அல்லாஹ் குறைக்கின்றான். முழுமையான நன்மை கிடைக்கிறதுக்காக வேண்டி இஹ்திசாபன், அது ஆசையோட ஆர்வத்தோட செய்யக்கூடிய நேரத்துல தான் அந்த இஹ்திசாபன் சொல்லக்கூடிய முழு நன்மையும் அல்லாஹ் தரத்தை காத்து கொண்டிருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, உலமாக்கள் சொல்லுவாங்க, ஈமான் என்னன்னா மோட்டிவேஷன். ஈமான் என்ன? ஒரு மோட்டிவேஷன். இஹ்திசாபன் என்ன சொல்லுவாங்க? இஹ்திசாபன் டெஸ்டினேஷன், போகக்கூடிய அடை. நாங்க ஈமானோட ஒரு அமல்களை செய்கிறோம், இஹ்திசாப் பண்றோம். என்னது? குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, என முழு பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கணும் என்றதான் எங்களோட டெஸ்டினேஷன். அப்ப நோம்புல ஈமானோட இஹ்திசாபனோட கியாமுல் லைல், தராவி நோம்பு அழகான முறையில பிடிச்சி நாங்க அமல் செஞ்சோம்னு சொன்னா இஹ்திசாப் வரக்கூடிய இடம் என்ன? அல்லாஹ் எங்கள் அனைத்து பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் காத்து கொண்டிருக்கின்றான். இப்படி செய்யறதுக்கு எல்லாம் தயாராகுமா இன்ஷா அல்லாஹ்? On va essayer d'accélérer et essayer de conclure rapidement. On veut juste voir un petit point par rapport à un hadith, un concept de notre religion. C'est le imanan wa ihtisaban. Imanan wa ihtisaban, c'est en deux parties. La première partie, c'est le iman. Le iman, c'est quoi? C'est quelque chose qui est à l'intérieur de notre cœur et qui nous facilite à accomplir des bonnes actions. En fait, en gros, c'est la chose qui va faire que on va faire des bonnes actions pour Allah. En gros, voilà, je le fais pour Allah. Je fais ça pour Allah. Je jeûne pour Allah. Je prie pour Allah. Je donne en aumône pour Allah. Ça, c'est l'iman, c'est la foi. C'est-à-dire que j'ai foi en ce que je crois, ce que je ne vois pas, mais je crois en Allah, c'est ma foi. Et ensuite, il y a le ihtisaban. Ihtisaban, c'est quoi? C'est le fait de rechercher la récompense. Le fait de vouloir rechercher la récompense. Par exemple, en Europe, bon là, je pense que ça va être un peu moins le cas, mais il y a une époque, je ne sais pas si vous en rappelez, les jours de jeûne, c'était très très long. Très très long, ça pouvait aller jusqu'à 16 heures. Et bien il y a des personnes qui vont dire, bon bah peut-être que je vais aller dans les pays nordiques là, où c'est tout le temps l'hiver, comme ça, en 2 heures, allez, Mahali, Bichar, khlas, c'est fini rapidement. Et bien là, ça c'est une personne qui n'a pas cherché la récompense. De la meilleure des manières. Le ihtisaban, ce serait par exemple d'avoir jeûné toute cette période-là. Pendant cette période-là, en plus, on a travaillé, on a fait des choses, on s'est occupé de la famille, on a fait plein de choses. Et en plus de ça, on a gardé notre jeûne et après, on va aller prier tarawih parce qu'on se dit que si je vais au tarawih, je vais encore engranger des hasanats, je vais coffrer dans mon compte.
C'est ça en fait, c'est le fait de rechercher les récompenses. Et les savants ils disent que le iman, en fait, c'est notre motivation, et l'ihtisab, c'est la destination. La destination, c'est quoi? C'est la meilleure des destinations, c'est que nos péchés, en fait, ils soient pardonnés. Pourquoi? Le jour du jugement, pour que la balance, elle passe de l'autre côté, du bon côté, pas du mauvais. Donc pour ça, il faut que les péchés, il faut qu'ils soient nettoyés. Okay, alhamdulillah. இன்னும் நிறைய நாங்கள் தயார்படுத்திக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். வரக்கூடிய இன்ஷா அல்லாஹ் நினைக்கின்றோம். நோம்புக்கு முன்னால இன்னும் 2 செஷன் இன்ஷா அல்லாஹ். நோம்புக்கு முன்னால இன்னும் 2 செஷன் செய்வோம்னு நினைக்கிறோம். அந்த 2 செஷன்ல இப்போ அடுத்த வரக்கூடிய மாதத்துல நோம்பினுடைய ஃபதாயில், அதோட வர்ச்சுஸ், அதோட நோம்பினுடைய சில சட்டத்திட்டங்கள், எப்படி நோம்பு கலா செய்யறது, கலா செய்யலாட்டி என்ன செய்யறது, இப்படி நோம்புடைய சில சட்டத்திட்டங்கள் இன்ஷா அல்லாஹ் அதோட நாங்கள் பேசுறதுக்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோட கேள்விகளை இருந்துச்சா நோம்பு சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் அந்த கேள்விகளை எங்களோட ஸ்னாப் இருக்குது, எங்களோட சைட் இருக்குது, அதில் நீங்கள் கேள்விகளை போட்டோம்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அந்த கேள்விகளுக்கும் நாங்கள் வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு பதில் தரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். Donc, Inch'Allah, nous avons encore plein de choses à dire, mais on va s'arrêter à là. Comme le chef nous disait, en fait, les 2 prochaines sessions, les 2 prochains mois, avant le mois du Ramadan, il nous reste encore 2 prochaines sessions. Inch'Allah, ce qu'on veut faire, c'est parler encore du Ramadan, parce qu'il y a plein de choses à dire, qu'on n'a même pas fini carrément. Et en fait, la chose qui serait bien, c'est que si vous avez des questions par rapport au thème du Ramadan, qu'on peut aborder pendant ces 2 prochaines sessions, n'hésitez pas à nous contacter. Le numéro, il est sur le flyer. Ou sinon, on est également joignable sur Snap. Donc, n'hésitez pas à poser vos questions et Inch'Allah, on se fera un plaisir d'y répondre. ஓகே இன்ஷா அல்லாஹ். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 4 கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளை கேட்டு இன்ஷா அல்லாஹ் ஆண்களில் பக்கத்தில் 2 கேள்விகள், பெண்களில் பக்கத்தில் 2 கேள்விகள். எல்லாரும் ஆன்சர் பண்ணாம இன்ஷா அல்லாஹ் ஒருத்தர் கையை தூக்குங்க. இன்ஷா அல்லாஹ் ஒருத்தர் கையை தூக்கி நல்லா ஆன்சர் பண்ணுங்க. நான் நினைக்கிறேன் பெண்கள் பகுதியில் லைட்டை போட்டு கொள்ளும், பிரச்சனை இல்லை. பெண்கள் பகுதியில் வாலிப பெண்கள் பதில் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். முதலாவது கேள்வி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோம்புடைய மாதம் வாரத்துக்கு 2 மாதங்களுக்கு முன்னால என்ன துஆவை ஓதினாங்க? எந்த துஆவை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை வரவேற்றாங்க? இருக்கிறாங்களா ஆன்சர் பண்றதுக்கு? Alors là, on va passer à des petites questions. Je vais dire en français, comme ça on a la traduction. Si vous pouvez répondre en levant la main et pas tous répondre en même temps, s'il vous plaît. Donc la question que le cheikh vous a posée, c'est du côté des femmes. Quelle est la... Côté femmes, pardon. Quelle est la doua que le prophète sallallahu alayhi wa sallam nous a conseillé de réciter pour accueillir le mois du Ramadan? ரெஸ்பான்ஸ் இருக்குதா இல்லையா? ஓகே, மாஷா அல்லாஹ். எல்லாருக்கும் பாடமா பாடம் இல்லையா? துஆ எல்லாருக்கும் பாடமா பாடம் இல்லை? ஒருத்தர் தான் நான் பதில் கேட்டோம். ஆனால் எல்லாருக்கும் பாடம் இல்லாட்டி கட்டாயமா இந்த துஆவை தேடுங்க. இன்டர்நெட் எல்லாம் இருக்குது, புல்லெட்டு சொல்லி கேளுங்க. துஆவை கட்டாயமா பாடமாக்கி இப்பவே ஓத தொடங்குங்க இன்ஷா அல்லாஹ். 2வது கேள்வி, நாங்கள் அழகான முறை இந்த விடயத்தை பேசினோம். ரமதான்
உடைய ரமதான் மாதத்தினுடைய தீம் என்ன? ரமதான் மாதத்துடைய அந்த தீம் என்ன? ரமதான் மாதம் எந்த விடயத்தை மிகவும் முக்கியமாக வச்சிருக்கிறது? Donc la deuxième question, c'est quel est le plus grand avantage du mois du Ramadan? Par exemple, on avait dit que le Dhul Hijjah, ça sera rapporté au Tawhid. Maintenant, le Ramadan, c'est quoi le thème et le plus grand avantage de ce mois-ci? Et de ne pas avoir de rancœur envers ses frères. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். கவனிச்சு கொண்டு இருந்திருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ், சந்தோஷம். ஆண்கள பகுதியில் கேட்கக்கூடிய கேள்வி, தராவியுடைய தொழுகை அது ஒப்ளிகாச்சுவாவா இல்லையா? Maintenant, une question pour les hommes. Est-ce que la prière de Tarawih est obligatoire ou non? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நாலாவது கேள்வி, ஆண்கள் பக்கத்தில் நோன்பு மூணாக பிரிச்சிருக்குது. எங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ்ல தெரியும். அந்த பிரிச்சிக்கிற 3 விடயங்கள் என்ன? எப்படி நோன்பை 3 10 எப்படி பிரிச்சிருக்குது? Donc encore une question pour les hommes. En fait, on avait parlé tout à l'heure de l'organisation du mois du Ramadan en 10-10-10. C'est quoi justement ces 3 parties-là? ஆண்கள் பார்த்து ரெஸ்பான்ஸ் இல்லை போல. ஆண்கள் பார்த்து ரெஸ்பான்ஸ் இல்லாட்டி நாங்கள் பெண்கள் பார்த்து மறுபடியும் கேட்போம் இன்ஷா அல்லாஹ். எஸ்கில் ஆக்கியிருக்கா? ஓகே, பெண்கள் பார்த்து இந்த கேள்விக்கு பதில் கூறுது யார் இருக்கிறாங்களா? நோன்பு எப்படி அல்லாஹ் நோன்பு எப்படி மூணாக பிரிச்சிக்கிறாங்கன்னு சொல்லி. Donc vu qu'il n'y a personne qui a pu répondre chez les hommes, on va poser la question chez les femmes. Donc je répète, la question c'est quelles sont les 3 grandes parties durant le mois du Ramadan? Comment ça a été divisé? Les 10-10-10, mais quels sont les noms qu'on accorde à ces différentes parties? Est-ce qu'il a des réponses? எல்லாரும் சேர்ந்து சொன்னா கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. Le premier c'est le pardon, le deuxième c'est le repentir et le troisième c'est le miséricorde. அது ஆர்டர்ல இல்ல, சிபாது லாப் மே சிபாகா இன்ஷாஅல்லாஹ். அது ஆரம்பம் வந்து ரஹ்மத்துடைய 10, இரண்டாவது மக்ஃபிரத்துடைய 10, மூணாவது அது நரக விடுதலை 10 இன்ஷாஅல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் கைர் உங்களுடைய ரெஸ்பான்ஸ்க்கு, உங்களோட அட்டென்ஷனுக்கு இன்ஷாஅல்லாஹ். வரக்கூடிய மாதங்களில் தொடர்ந்து நல்ல முறையில் செய்வதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் தருவானாக. Donc pour répondre à la question, pour que ça soit clair en français, les 3 parties dans l'ordre, c'est la miséricorde d'Allah, le pardon d'Allah et ensuite la protection contre le feu de l'enfer.